கியோரா வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து கிங்ஸ்லி ஜோஷ்வான்னு சொல்கிறவர் வந்து மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் பற்றி ஒரு கொஷின் கேட்டிருந்தார். அதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ பண்ணுறேன். இது வந்து அவர் வந்து டாக்டர்ஸ் ஆஃப் ஃபார்மசி தான் ஒரு ப்ரீ குவாலிஃபிகேஷன் சொன்னார். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சேலரி இதை பற்றி எல்லாம் கேட்டிருந்தார். அதாவது T4 சொல்கிறாங்க ஹெல்த் நியூசிலாண்டு. இங்கே இருக்கிற டிஹெச்பிஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் போர்டு என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். T4 அந்த மௌரி வேர்டு, அதாவது ஹெல்த் இன் நியூசிலாண்ட் வந்து ஒரு அம்பர்லா பெரிய. ஸோ T4 வந்து இந்த பப்ளிக் ஹெல்த்னு சொல்லும்போது நேஷ்னல், ரீஜனல் அண்ட் லோக்கல் லெவலில், அதாவது கம்யூனிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இருக்கும். இவங்க வந்து அது ஹெல்ப்னு சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுறது. இவங்க வந்து ஃபானோன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபேமிலியோடையும் ஈவியோடையும் இருக்க ட்ரைப்ஸோடையும் மக்களோடையும் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் நிறைய இங்கே கவர்மெண்ட்டோட ஸ்மோக் ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ், டியூபர்குலோசிஸ் நிறைய ப்ரோக்ராம்ஸும் அவங்க வந்து ரன் பண்ணுறாங்க. எனிவே, மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த், அதாவது உங்களோட ப்ரீ ரெக்வசிட் என்னென்னா, நீங்கள் வந்து நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் வீடியோஸ், ஸ்டூடெண்ட் வீசா வீடியோஸ், மெடிக்கல் வீடியோஸ், ட்ராவல் இன்சூரன்ஸ் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். என் சேனலில் கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம வந்து ப்ரீ ரெக்வசிட் நம்ம பார்க்கலாம். அதாவது என்னென்னா, இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதியிருக்கணும் நீங்கள். இது வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸு. டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ்னு படிச்சிங்கன்னா இங்கேயே பேச்சுலர்ஸ் முடிச்சவங்களுக்கு, அவங்களோட ப்ளஸ் இங்கே வந்து இதர் பெர்மனெண்ட் ரெசிடெண்ட்டாக சிட்டிசனாக இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கூட வேரி ஆகும். அதாவது 120 பாயிண்ட்ஸுக்கு வந்து $10,006 ஆகும். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அதுலேருந்து 5 மடங்கு $44,000 ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லும்போது 240 பாயிண்ட்ஸ். அதோட முக்கியமான ஒரு ப்ரீ ரெக்வசிட் நான் ஃபீஸ் சொல்லிட்டேன். முக்கியமான இன்னொரு ப்ரீ ரெக்வசிட் பண்ணிங்கன்னா பேச்சுலர்ஸ் பண்ணியிருக்கணும். பேச்சுலர்ஸ் இன் நர்சிங், அண்டர் கிராஜுவேட் வந்து ஹெல்த் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து 2 இயர்ஸ் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேப்பரும் 30 பாயிண்ட் பேப்பர், 60 பாயிண்ட் பேப்பர்னு இப்படி இருக்கணும். அதெல்லாம் கம்பைன் பண்ணி நீங்கள் 240 பாயிண்ட்ஸை நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ரெக்குவயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அது என்னோட இங்கிலீஷ் எக்ஸாம் வீடியோவில் போய் நீங்கள் பாருங்கள். IELTS, OET பற்றியெல்லாம் நான் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் வீசா, உங்களுக்கு ப்ராப்பரான வீசா, இங்கே வந்து படிக்கிறதுக்குள்ள வீசா இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கணும். பப்ளிக் ஹெல்த் எதுலலாம் இருக்குன்னா AUT, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோ டவுன் சவுத்தில், அதுக்கப்புறம் வந்து மேசி யூனிவர்சிட்டி, அதுவும் ஆக்லாண்டில் தான் இருக்குது. விக்டோரியா யூனிவர்சிட்டி, வெல்லிங்டன், இவ்வளோ யூனிவர்சிட்டியும் வந்து இந்த கோர்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ நேத்திக்குள்ள வீடியோட கண்டினியூஷன் நான் இன்றைக்கி பண்ணுறேன். நேத்திக்கு வந்து மெடிசன் கவர் பண்ணனால பயங்கர பிஸியாக இருந்தது ஹாஸ்பிட்டலில். ஐ வாஸ் ஆல்சோ பிஸி, வெரி டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டிங். அதோட கண்டினியூஷன் இன்றைக்கி இந்த பப்ளிக் ஹெல்த் பற்றின பேப்பரு. ஆஸ் ஐ டோல்டு, நான் மோஸ்ட்லி என்னோட அந்த ஸ்மாலஸ்ட் ஃபஸ்ட்டு 2 கிளிப்பிங்ஸ்லேயே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எவ்ரிதிங். இன் சம்மரி நான் என்ன சொல்கிறேன்னா, மாஸ்டர்ஸ்க்கு வந்து பாயிண்ட்ஸ் சிஸ்டம் தான் இங்கே. நீங்கள் வந்து 60 பாயிண்ட்ஸ் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் அப்டெயின் பண்ணலாம், போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். 120 பாயிண்ட்ஸ் பண்ணிங்கன்னா டிப்ளமோ பண்ணலாம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ. அண்ட் 240 பாயிண்ட்ஸ் பண்ணிங்கன்னா மாஸ்டர்ஸ் பண்ணுறது இங்கே. எல்லா யூனிவர்சிட்டிலையும், நான் தன யூனிவர்சிட்டியில் எல்லாமே பப்ளிக் ஹெல்த் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் as I told, டொமெஸ்டிக்கும் இன்டர்நேஷ்னலுக்கும் தனித்தனி ஃபீஸு. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் ரெக்குவயர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இங்கிலீஷ் எக்ஸாம் ரெக்குவயர்மெண்ட் வேணும். அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஸ்டூடெண்ட் வீசா வேணும். இங்கே இருக்க சிட்டிசன் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸு கம்மி. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் அண்ட் ட்ராவல் இன்சூரன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் பண்ணணும். இதுதான் இன் நட்ஷல்ல நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது கொஷின்ஸ் வித் மாஸ்டர்ஸ் அண்ட் பப்ளிக் ஹெல்த் இல்லை பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வில் ஆல்வேஸ் போஸ்ட் அண்ட் வீடியோ. நான் ஏன் இது வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன்னா, சம்வேர் வில் கெட் பெனிஃபிட்டட் வித் மை வீடியோ. அது ஒரு ரீசனுக்காக தான். யாருக்காவது ஒரு ஆளுக்கு பயனாகும் பட்சத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன் நான். மற்றபடி நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்க இந்த காமெண்ட்ஸு. ஐ வில் ட்ரை டு ஆன்சர் மை பெஸ்ட்.
ஐல் ஆல்சோ புட் நிறைய இந்த நியூசிலாண்ட்லேருந்து ஒர்க் ரிலேட்டடு அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். நான் நிறைய ஒரு பயனுள்ள வீடியோஸ் எக்கச்சக்க இந்த இமிக்ரேஷன் வீடியோஸு, நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் வந்து அது மற்றவங்களுக்கு உபயோகம் ஆகும். ஸோ சம்வேர் சம்மன் வில் பி யூஸ்ஃபுல் ஆஃப் த டைம் ஐ யூஸ். அந்த ரீசனுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ என்னோடய பிரேக் டைம் முடிய போகுது. ஸோ ஐ மைட் ஹேவ் டு கோ டு த ஃப்ளோர். நான் வந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃபார் நவ்.